வணக்கம். நம்பூமி சேனல் சார்பா நான் உங்கள் ஷாரவணன். இந்த வீடியோவில் 2023 ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியான இரட்டா. இது ஒரு மலையாளம் லாங்குவேஜ் படம். இந்த மூவியை பற்றி டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் திரைப்படங்களை அதிகமாக விரும்பி பார்க்குற ஒரு நபராக இருந்தால் உங்களுக்காகவே நம்ம சேனலில் 2 பிளேலிஸ்ட் இருக்குது. ஒன்று ஹைலி ரெக்கமெண்டட் மூவி, இன்னொன்று பெஸ்ட் மூவிஸ். இந்த ரெண்டுலேயுமே அதிகமாக ஜனங்களால் விரும்பி பார்க்கப்பட்ட படங்களும் ஆஸ்கார் அவார்டு வின் பண்ண படம் டாப் ரேட்டிங் படம், இந்த லிஸ்ட் எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு சிறந்த திரைப்பட பொழுதுபோக்கு படங்களை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த 2 பிளேலிஸ்ட்டும் பார்த்தீங்கனாலே உங்களோட டைம் சேவ் ஆகும் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லிக்கிறேன். இரட்டா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது. மிகப்பெரிய ஆஃபீஸர்ஸ் வர போகிறாங்க. அதனால் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சுற்றி பயங்கரமான ஒரு ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. பக்கத்தில் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு ஏற்பாடும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது ரெண்டுமே நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபயரிங் சத்தம். அந்த ஃபயரிங் சத்தத்தை நோக்கி எல்லாருமே ஓடி உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே ஆஃபீஸர் இறந்த நிலையில், பக்கத்தில் ஒரு பிஸ்டல் இருக்கிற நிலையில் கிடக்கிறார். இப்போது அந்த இடத்துல பத்திரிகையாளர்கள், போலீஸ்காரங்க, ஜனங்க எல்லாருமே இருந்ததுனால அந்த இஷ்யூ மிகப்பெரிய இஷ்யூவாக மாறுது. ஸோ ஏற்கனவே ஃபங்க்ஷன், நாளைக்கு மிகப்பெரிய ஆஃபீஸர் வரப்போகிறாங்க. ஆனாலும் அதையும் மீறி அங்கே ஒரு கொலை நடந்திருக்கு. இது இப்போது சென்சேஷனல் இஷ்யூ ஆனதுனால கண்டிப்பாக சீக்கிரமாக கண்டுபிடிக்க வேண்டிய கட்டத்தில் அந்த ஸ்டேஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இப்போது இந்த கொலையை யார் செஞ்சாங்க, அதுக்குண்டான மோட்டிவ் என்ன, இதுதான் இரட்டை படக்கதை. ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு நபர், அந்த நபர் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் என்னவா இருந்தார், அவர் அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்காரு, யார் யாருக்கு அவர் மேலே விரோதம், அதுக்கு என்ன காரணம், இப்போ அவங்கள எல்லாமே விசாரித்து அந்த கொலைக்கான மோட்டிவை தெளிவாக சொல்கிறது தான் இந்த இரட்டா படத்தோட மொத்த கதையை. இந்த படத்தோட மெயின் கேரக்டர் ஜோஜு ஜார்ஜ். ஜோஜு ஜார்ஜ் அவர்கள் இதில் ட்வின்ஸாக நடிச்சிருக்கிறாரு. ட்வின்ஸில் ஒரு கேரக்டர், இறந்த அந்த கேரக்டர் ஒரு ஒரு கெட்ட ஆஃபீஸர்னு வச்சுக்கோங்களேன். நிறைய தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறது, யாரையும் மதிக்கிறது இல்லை, பெண்கள் மேலே ஒரு வேறு மாதிரியான ஈர்ப்பு கொண்ட ஒரு மனிதர். இப்போது அந்த மாதிரி நேரங்களில் இவர் பண்ணுற எல்லா விதமான அட்டகாசங்கள், அதில் இவர் ஒரு கெட்ட போலீஸ் ஆஃபீஸராகவே வாழ்ந்திருப்பார் ஜோஜு ஜார்ஜ் அவர்கள். ஜோஜு ஜார்ஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு படத்தில் இந்த மாதிரி நடித்து அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்கு, ஜோசப் அப்படின்ற அந்த திரைப்படம். இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவே ஜோசப் அப்படின்ற அந்த படத்தில் இவர் வாழ்ந்திருப்பார். அதே மாதிரி இந்த படத்துலையும் இரட்டா அந்த கதாபாத்திரம், அதாவது ட்வின்ஸ் 2 பேருக்கும் உள்ள வேறுபாடு, அதில் ஒரு நபர் மிகவும் கெட்டவர், அந்த கெட்ட நபராகவே இவர் வாழ்ந்திருக்காரு இந்த படத்தில். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ ஜீனியஸாக இருந்தாலுமே, கடைசியில் சொல்லியிருக்கிற அந்த ட்விஸ்ட் அப்படின்றது உங்களால் சத்தியமாக கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவு ஸ்க்ரீன் பிளே நேர்த்தியாக எடுத்துகிட்டு நம்ம வேறு எதோ யூகிச்சிருந்தாலும் இந்த கிளைமேக்ஸை யூகிக்க முடியாதபடி கதையை எடுத்துகிட்டு போயிருக்காரு இந்த கதை, இந்த படத்தோட டைரக்டர். இந்த படம் இன்றைக்கும் ஓடிடியில் தமிழ் லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஃபேன்ஸுக்காகவே இந்த படம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு படம். இந்த படம் மாதிரியே ஒரு சுவாரஸ்யமான இன்னொரு படத்தோட கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எனக்கு ஒரு பூஸ்ட்ன்றதை மறந்துடாதீங்க. கண்டிப்பாக
உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் லைக்காவோ சப்ஸ்கிரைப்பாவோ இல்லை கமெண்டாவோ நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்ற நான் உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.